வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நம்ம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர நிலை அடையும் போது கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல மே மாதம் பயிற்சியாகி வந்திருக்காரு. ரிஷபராசியில் பயிற்சியாகி வந்திருக்கிறாரு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடம், அதாவது கலத்திரஸ்தானம் 7ஆம் இடம்ன்ற இடத்திற்கு வந்திருக்கிறாரு. இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 தன்னுடைய இயல்பு நிலையை வக்ர நிலைக்கு மாற்றிக்கொள்கிறார். வக்ர நிலையில் இருக்கக்கூடிய அந்த இயல்பு நிலையிலிருந்து வக்ரகதிக்கு அடையும் போது இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிருகஷீரிடம் 3ஆம் பாதத்தில் 2ஆம் பாதத்தில் இருக்கிறார். மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு. எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் 2:30 அளவில் தன்னுடைய வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ இருக்கக்கூடிய நட்சத்திர பாதம் ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் குரு பகவான். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 6ஆம் இடத்திற்கு பின்னோக்கி நகர்ந்து செல்லும் போது அந்த 6ஆம் இடத்தையும் செயல்விக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ ஒரு ஜாதகருக்கு ஒரு இடத்துல ஒரு கிரகங்கள் இருக்குதுன்னா அதற்கு முன் ராசியையும் பின் ராசியையும் இயக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்போ இந்த குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கும்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தையும் இயக்குவிப்பார், அடுத்து 8ஆம் இடத்தையும் இயக்குவிப்பார். இயல்பு நிலையில் இருக்கும்போது 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும், வக்ர நிலையில் இருக்கும்போது 6ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரியான ஒரு பலவிதமான ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. விருச்சிக ராசிக்கு இந்த 7ஆம் இடம்ன்றது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்துல குரு வக்ரமா ஆகிறாருனாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஒரு கசப்பான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நேரம். ஏற்கனவே கடந்த ஒரு 3 மாதமாக அப்படிதான் மேடம் எங்களுக்கு இருக்கு, நல்லா தான் சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவங்கள், என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியா நான் அனுபவிச்சதே இல்லை. ஏன்னா 2 பேருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறோம். ஆனாலும் இப்படி எங்களுக்கே அறியாத ஒரு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த குரு வக்ரமாகக்கூடிய அந்த 4 மாதங்கள்ல இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால விருச்சிக ராசி என்பர்கள் குடும்பம் சம்பந்தமாக, அதாவது கணவன் மனைவி சம்பந்தமான சில விஷயங்கள்ல எந்த விதமான ஒரு வாக்குவாதமும் வேண்டாம். ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவெடுத்து பேசுவீங்க. அதாவது வீடு சம்மந்தமாக வாங்குறது, அடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக வாங்குறது, அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு தன்னுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி டிசைட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம். அதில் எந்த விதமான ஒரு முடிவுமே உங்களால் எடுக்க முடியாது. அதனால் அதை பற்றி பேசி நீங்கள் தேவையில்லாமல் ஒருத்தருக்கு தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகளை அடைவதற்கு நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கிறது இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா 6ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம். தன்னுடைய கணவரையோ தன்னுடைய மனைவியோ எதிரியாக மாற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதுவரைக்கும் ஒரு ரொம்ப சாந்த ஸ்வரூபமாக இருந்திருப்பார் கணவர். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருந்திருப்பார். இன்னைக்கு தான் அவருடைய சுயரூபம் வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. என்ன மேடம் ரொம்ப பயமுடுத்துறீங்க எங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பயமுடுத்துறது இல்லை, இருக்கிறத நம்ம அப்படியே சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்படித்தான் இருக்கும்ன்றத நம்ம அப்படியே சொல்கிறது தான் அதனுடைய பலன்கள். அதனால் கணவன் மனைவியிடையே இந்த அந்யோன்யம்ன்றது குறைஞ்சிடும், கண்டிப்பாக குறைஞ்சிடும். ஒரு 45-50 வயசு இருக்கிறாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 4 மாதங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அந்யோன்யம்ன்றது இருக்கவே இருக்காது. இதன் மூலமாகவே நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை சம்பந்தமான சில
தேவையில்லாத இடையூறுகள் வருவதற்கு, குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போகணும், போய் மேல் படிப்பு படிக்கணும், இல்லை அவர்களுடைய வாழ்க்கையில் அங்கே நம்ம போய் கூட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா ஒரு குழந்தைகளுக்காக நீங்கள் கணவரையோ மனைவியோ விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தமான வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் வாடிக்கையாளர்களே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் இந்த மாதிரியாக பெரிய பெரிய தொழில்கள்லாம் செய்கிறவங்களா இருப்பீங்க. சும்மா சாதாரண தொழிலெலாம் இவங்க எப்போதுமே செய்ய மாட்டாங்க. சின்ன சின்ன கடைகள், சின்ன சின்ன தொழில்கள் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. வச்சாலே லட்சத்துக்கு அதிகமான ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. கோடியில் முதலீடு செய்து கோடியை எடுப்பவர்களாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பீங்க. ஆனால் அந்த கோடி எங்கே போச்சுன்னுன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவிற்கு இந்த குரு வக்ரகதி அடையும் போது அந்த முதலீடு செய்வதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் விருச்சிக ராசி அன்பர்கள். தேவையில்லாமல் நண்பர்கள் சொல்கிறாங்க, ஏன்னா குரு வக்ரமாக 7ஆம் இடத்துல இருக்கும்போது நண்பர்கள் வாக்கே வேத வாக்கு நினச்சி நீங்கள் சில விஷயங்கள்லாம் செய்வீங்க. அதெல்லாம் செய்யவே கூடாது. செஞ்சீங்கன்னா போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு வக்ர நிலை அடைய போது. இந்த குரு வக்ர நிலை அடையும் போது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தொழில் சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு இடமாற்றங்கள் கூட அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன லோன் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக லோன் போடக்கூடிய ஒரு நேரம். இது சம்பந்தமாக சொந்தமாக உங்களுக்கு கார், வாகனம், அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு இந்த மாதிரியெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது, சொந்தமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம், ஆடை ஆபரணங்கள் செய்யக்கூடிய, அதாவது எந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்களோ இந்த விருச்சிக ராசி அன்பர்கள், ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த 2 வருடமாக தான் நீங்கள் இழந்தது எல்லாத்தையுமே மீட்டெடுத்து வந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த குரு வக்ரம் ஆகும் போதும் அதே ஒரு விதமான ஒரு செயல்கள்லாம் நடக்க போகுது. ஏன்னா எந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே மீட்டெடுக்க போகிறீங்க. 4 வீடு வச்சுருந்துருப்பாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஒரு வீடு கூட இல்லை, எல்லா வீடுமே ஏலத்துக்கு போயிடுச்சு. இப்போ அந்த வீடு நாங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு செல்ல போகிறார். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் அந்த வீடுகள் சொந்தமாக உங்களுக்கு வாங்குவதற்குண்டான ஒரு பாக்கியங்கள் அமைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதற்கு பணத்தட்டுப்பாடு வருமா? 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, பணத்தட்டுப்பாடு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எதிர்மறையான, அதாவது எதிர்பாராமல் வரக்கூடிய வருமானங்கள் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு கடன்கள்லாம் கொடுத்துருப்பீங்க, அது எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. வேலை இழப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் வேலை இழப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த குரு வக்ரம் ஆன உடனே அந்த வேலை இழப்புகள் இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம், நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம், இழந்த வேலை வாய்ப்பை பெறுவதற்கும், சில பேருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் நிரந்தரமாக ஆகுவதற்கு, பெர்மனண்டாகவே ஆக மாட்டேங்குது மேடம், எவ்வளவோ வருஷம் நான் இருந்துக்கிட்டே இருக்கிறேன், ஒரு நிரந்தரம்ன்றது இல்லை, பெர்மனண்ட் ஆக்க மாட்டேங்கிறாங்க, சும்மா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரியே வச்சிட்ருக்குறாங்க அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மருத்துவ செலவுகள் குறைவதற்கு உண்டான ஒரு நேரம். மருத்துவ செலவுகள்னு சொன்னோடனே இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு சாதாரண அதிக பதிவில் சொல்லியிருக்கிறேன். விருச்சிக ராசி பெண்களுக்கு கர்ப்பப்பை தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு நீர் கட்டிகள், அடுத்து பார்த்திங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும் கடந்த காலத்துலலாம். இப்போ கரெக்டான ஒரு மருத்துவ ஆலோசனை, குருன்றது உங்களுக்கு ஒரு நேர்மையான சுபகிரகம், அவர் வக்ரகதி அடை
அடையிறதுனால ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கு இடமாற்றம் செஞ்சு நீங்கள் மருத்துவ ஆலோசனை பெறுவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது. வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய லோன் வாங்கக்கூடிய ஒரு நேரம், கடன்கள் வாங்க போகிறீங்க. அதனால் ஜாக்கிரதையோடு இருந்து வாங்குங்க. எதையும் ரொம்ப அதிகமாக நீங்கள் தான் குடும்ப பொறுப்பெடுத்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காம கொஞ்சம் லிபரலாக இருந்து இதுதான் வாங்கணும் இதுதான் செய்யணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த பொறுப்புகள் இருந்து கொஞ்சம் குறைஞ்சு நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போகிறோம். இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு ஒரு குடும்ப பாரம்ன்றது குறையக்கூடிய ஒரு நேரம். இல்லாட்டி அந்த லோனுடைய அளவு பார்த்திங்கன்னா கடனுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் விருச்சிக ராசி பெண்களுக்கு. இந்த விருச்சிக ராசியில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும். சில பேர் வெளிநாட்டிலேருந்து நாங்கள் இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறோம் மேடம், இது எங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர வேண்டாம், அது சாதகமாக இருக்காது. வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா இன்னும் பிரச்சனைகள் தீவிரமாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு சுயமாக ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கும் எழுதணும், நோட்டில் எழுதி தரோம். ஏன்னா குழந்தைகளுக்கு இப்போ தான் பிறந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முழுவதுமாகவே தசாபுத்தி என்னென்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே முழுவதுமாக நோட்டில் எழுதி கொடுத்துருவோம். அந்த மாதிரியாக கேட்டாலும் சரி இல்லை பிடிஎஃபாக இருக்கிறனாலும் சரி எதுனாலும் நாங்கள் தரோம். அடுத்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி எப்படி குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.